வணக்கம், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஃபன் ரெசிபி மணி கொழுக்கட்டை. அதுவும் 2 ஃப்ளேவரில், பொடி ஃப்ளேவர் ஒன்று, பருப்பு ஃப்ளேவர் ஒன்று. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டு இந்த மாதிரி பாயில் ஆனதுக்கப்புறம் 2 கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி. அந்த இதில் நான் இன்றைக்கி 2 கப் எடுத்திருக்கேன். அந்த மாவை இப்போ சேர்த்துடலாம். பாயில் ஆனதுக்கப்புறம் நான் இன்றைக்கி நார்மல் அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கொழுக்கட்டை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதை 1 நிமிஷத்துக்கு பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. இப்போ பருப்பு ஃப்ளேவருக்காக தோரம் பருப்பு 1/2 கப் போல் நான் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல தண்ணி ஊற்றி அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு குக்கரில் வச்சு 3 விசில் வச்சுருங்க. இப்போ மாவு நல்லா நமக்கு ஆறிடுச்சு. இந்த டைமில் இப்போ நம்ம மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது அப்படியேவும் பிசைஞ்சிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, ஆயில் கவரில் கொஞ்சமாக போட்டு 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அது அப்படியே கவரில் வச்சு பிசைஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு நைஸாக மாவு கிடச்சிரும். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக கிடச்சிருக்கும். இப்போ இந்த மாவை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 கையிலையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு பெரிய சைஸ் பாலாக எடுத்து அதை நீட்டமாக இந்த மாதிரி பண்ணி குட்டி குட்டி பாலாக நம்ம செஞ்சு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் செஞ்சுக்கலாம். நான் பால்ஸ் மாதிரி செஞ்சுக்கிறேன். எல்லா மாவையும் பால்ஸாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி ரைஸ் குக்கரில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம். ரைஸ் குக்கரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச எல்லா பால்ஸையுமே இதில் போட்டுட்டு ரைஸ் குக்கரில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சா போதும். நல்லா வேகட்டும். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். பாருங்கள், மேலே அந்த லைட்டாக ஷைனிங்காக தெரியும். அதுவும் இல்லாமல் நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஒட்டாமல் வரும். வெந்ததுக்கு தான் அடையாளம். இல்லை சாப்பிட்டு பார்த்தாலும் மாவு டேஸ்ட்டு தெரியாது, பச்சை மாவு டேஸ்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதை ஸ்மாஷ் பண்ணலாம் கூடாது, அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கட்டியாகட்டும். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மாவில் சால்ட்டு சேர்த்துருக்கோம். ஸோ பருப்புக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பால்ஸில் பாதி அளவு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்ம பருப்பு ஃப்ளேவர் ரெடி. இப்போ பொடி ஃப்ளேவர் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் சேர்த்துட்டு அந்த பால்ஸை நேராக சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி பொடி ஃப்ளேவருக்கு இட்லி பொடி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பொடி வேணாலும் எடுத்துக்கலாம். அதை ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பொடி ஃப்ளேவரும் ரெடி. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreviews.online. genreviews.online is one of the review portal site. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.